ஆயிங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இலை. இது வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. இதுதான் கல்யாண முருங்கை இலை, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவோம்ல. இது வந்து சின்ன பிள்ளைலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப நாளாக கிடைக்கல, நீ கிடச்சிச்சு. சரி, அப்படியே நம்ம சாப்பிடும்போது இதை அப்படியே வீடியோவாக எடுத்துருன்ட்டு எடுத்தாச்சு. இந்த இலை எப்படி சுத்தம் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு அரைப்படி, அதாவது ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். கிட்டே காமி. ரேஷன் அரிசி அரைப்படியும், ஒரு 3 பேர் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து கடை அரிசி, இட்லி அரிசி இருக்கும்ல, அதில் வந்து சும்மா அப்படி ஒரு கை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா இப்போ 4 தான் ஆகுது. 4 மணிக்கு ஊற வச்சாச்சு. இப்போ இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒன்றே ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்கு இப்போ நான் பிச்சு காட்டிட்டு அப்புறம் வந்து மற்றதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நரம்பு இருக்கும் இந்த இலையில, இந்த மாதிரி பிச்சுக்கணும். ரொம்ப பிஞ்சி நரம்பாக இருந்தால் அதை வந்து அப்படியே போட்டுடலாம். ரொம்ப இந்த நடு நரம்பு இருக்குல்ல, இதில் வர இந்த நடு நரம்பு வந்து நமக்கு நல்லா மொத்தமாக இருக்கும். அதனால் அதை நம்ம போட தேவையில்ல. இந்த மாதிரி, ஏன்னா இது போட்டோம்னாலும் மசியாது, அப்படியே ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். அது தேவையில்லை நமக்கு, இலை மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி எடுத்து எல்லா இலையும் நம்ம இதே மாதிரி பிச்சுக்கணும். இது வந்து நமக்கு தேவையில்லை, இந்த நரம்பு வந்து நமக்கு தேவையில்லை, இது மசியாது, அவ்வளோதான். இதை மாதிரி எல்லா இலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிக்கும் போதே நமக்கு சின்ன சின்னதாக வந்துடும். யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா இலையும் பிச்சுக்கி வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு, இந்த மாதிரி ஆஞ்சதுக்கப்புறம் கழுவிட்டு, அது கூட நம்ம என்ன சேர்க்கணுன்னா காஞ்ச மிளகா திட்டமாக தேவையான அளவு போட்டுக்கலாம். அதில் நிறையா தான் இருக்கும். அதே மாதிரி பெருஞ்சீரகம், இது ரெண்டும் தான் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை நைஸாக அரிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தோசை ஊற்றும் போது அரிஞ்சு போட்டு நல்லா மெலிசாக தோசை மாதிரியே ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். சளிக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து மாவுலாம் அரைச்சிட்டு ஊற்றும் போது உங்களுக்கு, இப்போ மணி 4 தான் ஆகுது, நாங்கள் சாப்பிட எப்படியும் 8 மணி ஆகிடும். தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். மணி பார்த்திங்கன்னா 8 ஆயிருக்கு. நம்ம வந்து மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். லேசாக வந்து லைட்டாக ஒரு குறகுறப்பு. அப்புறம் தோசை மாவு பார்த்துக்கு எப்போதும் நம்ம தோசை மாவுலாம் அரைப்போம்ல, அது மாதிரி அரைச்சிட்டு இல்லை சின்ன வெங்காயமும் அரிஞ்சிட்டு. ரொம்ப ரோலிங் ஆகுது, வெங்காயம் அரியறது மட்டும்தான் வரவே மாட்டேங்குது. வெங்காயத்தை வந்து நைஸாக அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும். ஏன்னா சளிக்கு சேர்க்குறது அப்படிங்கிறனால நம்ம சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வந்து நம்ம தோசை லெவலுக்கு இருக்கிறத கொஞ்சம் சாஃப்டாக, ஏன்னா வெறும் அரிசி தானே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணால் உரப்பட டேஸ்ட்டுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு, இது மாதிரி பருப்பு ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கரண்டி இட்லி மாவு, நல்லா புளிக்காத மாவு, அது வந்து சேர்த்துருக்கேன். அது மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அப்படியே தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம் தான், ஊத்தப்ப மாதிரியோ இல்லை வந்து நைஸாக எப்படி வேணுமோ ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து நைட்டில் சாப்பிட்ருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இது நைட்டில் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா பகலில் கூட இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கெலாம் அதிகபட்சம் அது நைட்டில் தான் செஞ்சு கொடுப்பாங்க, சளிக்கு சாப்பிட்றதுனால. அப்புறம் கும்பகோணத்தில் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, இதே மாவை வந்து கெட்டியாக அரைச்சிட்டு அப்படியே இந்த இம்மா பெருசு தான், பானிபூரியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கும்பகோணம் டவுனில், அது எந்த இடம்னு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த இவ்வளோ பெருசு எண்ணெயில் போட்டு பொரித்து பூரி மாதிரி உப்பி வருது. அது வந்து 3,20 ரூபா அப்படின்ட்டு விற்கிறாங்க. அதில் இட்லி பொடி மாதிரி மேலே தூவி. இதை மாதிரி இலை ஐட்டத்தெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டோம்னா அதில் வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி சாப்பிட்றது. தோசைங்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணல, நார்மலாக அப்படி ஊத்தப்பா மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது அது வந்து ஒன்றும் பண்ணாது. இந்த முடக்கத்தான் தோசை மாதிரி கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த முடக்கத்தான் இது மாதிரி, இது இன்னும் வேறு என்னென்ன நாங்கள் சாப்பிட்ருக்கிறது, தூதுவளை, முடக்கத்தான், இது அதிகபட்சம் அவ்வளோதான். அப்புறம் துளசி. இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்க வந்து இதில் பார்த்திங்கன்னா மிளகா சோம்புலாம் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் மிளகு வேணாலும் போட்டுக்கலாம், சளி அதிகமாக இருந்து காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க. தொட்டுக்க வந்து ஒன்றும் தேவையில்லை, நமக்கு வந்து ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சிருக்கோமா, காரமாக இருக்கும். ஒரு வேளை தொட்டுக்க வேணும்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி கூட இதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி சும்மா தான் சாப்பிட போகிறோம். நேற்று வச்சு தக்காளி சட்னி கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு
சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து ரொம்ப ஒரு பச்சைளம்பு மாதிரி வாசம்லாம் ரொம்ப இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. கல்யாண முருங்கை இலைன்னு நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் லைக் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். போதுமா? என்னம்மா செவரணும்? போதும்ல? தம்பியை எழுப்பி விட்டா தம்பி வந்து சாப்பிடுவோம். சிம்மில் வச்சுறேன். அவ்வளோதாங்க. முடக்கத்தானே வருது. கல்யாண முருங்கையில் தோசை நல்லா வந்து உங்களுக்கு அழுத்தமாலாம் இருக்காது, நல்லா இந்த பாருங்க பொசு பொசுன்னு இருக்குது. கொஞ்சமாக இட்லி மாவு கலந்ததுனால நமக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக சளி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து தாராளமாக. கண்டிப்பாக சளி நிறையா இருந்துச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.